வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே நலமாக இருப்பீங்கன்னு நாங்கள் நிச்சயம் நம்புகிறோம். நவ திருப்பதி சீரீஸில் நம்ம ஒவ்வொரு திருத்தலங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நவ திருப்பதி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது நவ கிரகங்களுக்கு அம்சமாக அமைந்த 9 விதமான பெருமாள் கோயிலை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம சேனலில் ஏற்கனவே ஸ்ரீவைகுண்டம் சூரியனுக்கு உகந்த கோயிலையும், ஸ்ரீ வரகுணமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுக்கு உகந்த கோயிலையும், திருப்புளியங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவானுக்கு உரிய ஸ்தலத்தையும் ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போயிட்டுருக்குது நம்மளோட திரு தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட்டை திருப்பதி தான். இந்த ரெட்டை திருப்பதியிலையுமே பார்த்திங்கன்னா 2 ஆலயங்கள், 2 திருப்பதிகள் மிக அருகாமையில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்குங்க. ஒரு திருத்தலம் கேது பகவானுக்குரியதாகவும், இன்னொரு திருத்தலம் ராகு பகவானுக்குரியதாகவும் சொல்லப்படுது. அதில் ஏற்கனவே நம்ம கேது பகவானுக்கு உரிய பதிவை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ராகு பகவானுக்கு உரிய இந்த கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட தலபுராணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்னா, ஆதிரேய சுபரர் அப்படின்ற முனிவர் இந்த பகுதிக்கு யாத்திரையாக போய்கிட்டு இருக்கும்போது இந்த தொலைவில்லி மங்கலம் அப்படின்ற சேத்திரத்தை பார்த்து, இதோட அழகையும் எழிலையும் பார்த்து இந்த சூழ்நிலையில் ஒரு யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலத்தை அவர் சுத்தம் செய்யும் போது அவருக்கு ஒரு தராசும் வில்லும் கிடச்சிது. இந்த தராசையும் வில்லையும் அவர் கையில் ஏந்திய உடனே அந்த தராசு ஒரு பெண்ணாகவும் அந்த வில் ஒரு ஆணாகவும் உருமாறி நின்றன. அப்போது அவர் கேட்கிறார், நீங்கள் எப்படி இவ்வாறு உருமாறினீர்கள் அப்படின்னு கேட்கும்போது, அந்த தம்பதியினர், நாங்கள் இருவரும் கணவன் மனைவி, குபேரனோட சாபத்தால் நான் வில்லாகவும் எனது பத்தினி தராசாகவும் ரொம்ப காலமாக இந்த பூமியிலேயே அழுந்தி கிடந்ததாகவும், அவர் குபேரன் எங்களுக்கு சாப விமோசனம் தரணும்னு சொல்லிட்டு ஆதிரேய சுப்பரர் அப்படின்ற முனிவர் இங்கே யாகம் செய்யும் பொருட்டு இங்கே வந்து இந்த நிலத்தை சுத்தம் செய்யும்போது உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதாகவும் அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த முனிவர் இந்த இடத்துல ஒரு யாகம் செய்கிறார். அந்த யாகத்தின் பகனாக மகாவிஷ்ணுவே அவர் எழுந்தொருளி அவர் இங்கே இந்த தலத்தில் தேவர் பெறான் அப்படின்னு காட்சி அளிக்கிறார். இந்த தளத்தில் வில்லும் தராசும் கிடைத்ததால் இந்த பகுதிக்கு தொலைவில்லி மங்கலம், அதாவது வில்லும் தொலை அப்படின்னு சொல்லக்கூடிய தராசு இதுவும் இங்கே கிடச்சி அந்த 2 வில்லுக்கும் அந்த தராசுக்குமே முக்தி கிடைத்ததாக சொல்லப்படக்கூடிய காரணத்தால் இந்த இடத்துக்கு திரு தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எழுந்து இருக்கிற பெருமாள் பார்த்திங்கன்னா தேவர் பிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள். ராகு பகவான் அம்சமாக இந்த பெருமாள் நமக்கு காட்சியளிக்கிறார். இந்த கோயிலோட கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வடிவமான மரத்தில் அமர்ந்து தட்சிணாமூர்த்தி நமக்கு அருள் பாலிக்கிறார். இந்த கோயிலுக்கு நம்ம போன அந்த சமயத்தில் அர்ச்சனைக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருந்து நீர் எடுத்துகிட்டு பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடந்துக்கிட்டு இருந்தது. அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே இருக்கிற பெருமாள் பார்த்தீங்கன்னா தேவர் பிரான் நின்ற கோலத்தில் கிழக்கு முகம் பார்த்து நமக்கு காட்சி தராரு. தாயார் உபயநாச்சியார்கள். தல தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது வருண தீர்த்தம், தாமிரபரணி தீர்த்தம். விமானம் குமுத விமானம். சொல்லப்படி இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ராகு கிரகத்துக்கு உகந்த தலம்.
மக்களே, நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு. இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.